வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கடைக்குட்டி விவசாயி. காலையில் ஊத்தாங்கல் எடுக்க போனோம் நம்ம ஊரில் காலையிலே. அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நேராக வச்சுட்டு வயலை சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தேன். இதுக்கும் கையில் மம்முட்டியும் கொண்டு வந்தேன். ஏன்னா முந்தானத்தையும் கொஞ்சம் உரம்லாம் போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி கரெக்டாக மணி 2 மணி ஆகுது. நான் ஆரம்பித்ததே ஒரு 12 மணி 12:30 ஆகிட்டு. நான் ஆரம்பிக்கும் போது 11:30 கடவுள் முடிஞ்சு வீட்டிலேருந்து வரலாம் 12 மணி ஆகிட்டு. அந்த டீப்பெல்லாம் தூக்கி வச்சுட்டு இவ்வளோ நேரம் எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு 5 லைன் போட்டிருக்கேன். கரெக்டாக ஒரு 40 போட்டிருக்கேன். இப்போ 2 மணி ஆகிட்டா. இனிமேல் வீட்டில் போய் அடுத்தல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்தால ஒரு ஷிஃப்ட்டு வேலைக்கு போக வேண்டியதான். இப்போ நான் சொல்ல என்னென்னா, ஒரு மோட்டிவேட்டருக்கான ஒரு ஸ்பீச். நமக்கு ஒரு சிறந்த மோட்டிவேட்டர்னால் அது நாம் மட்டும்தான், நம்ம மனதைரியம் தான். வேறு அடுத்தவன் பண்ணுறதுலாம் ஒரு இதே கிடையாது. நிறைய பேர் நம்ம மட்டம் தட்டுக்குன்னே நிறைய பேர் இருக்கான். அதெல்லாம் கண்டே கிடாங்க. பேசுகிற நாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும், குறைக்கிற நாய் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும். குறைக்க நாய் கடிக்க போகிறது கிடையாது. அதெல்லாம் கண்டுக்கிட்டவே செய்யுங்க. குறைக்கிறனா ஓம்பாட்டுக்கு குறைச்சிக்கிட்டே கடனை விட்டுருங்க. அந்த நாயெல்லாம் நம்ம மைண்ட்லேயே ஏற்றக்கூடாது. ஓம்பாட்டுக்கு போ நாயை குலைச்சிருக்கடா அப்படின்னு விட்டுறணும். நமக்கான மோட்டிவேட்டர் நம்ம மட்டும்தான். ஒன்றால் ஒன்று முடியும் நினைக்கியா, முடிச்சே காட்டணும். அதை விட்டுப்புட்டு அவன் சொல்லுதான், அவன் கிண்டல் அடிக்கான், அந்த நாய் பேசு இந்த நாய் பேசுலாம் நம்ம எதுவுமே நினைக்காண்டாம் மக்களே. நமக்கு ஒன்று வேணும்னு நினச்சா அதை அடம் பிடிச்சி முடிக்கணும். அதை ஒரு சிறந்த ஒரு மோட்டிவேட்டருக்கான ஒரு நல்ல மனப்பண்பு, மனதைரியமும் கூட. நாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடவே வேண்டாம். எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னது, அவன் ஒரு நாள் உட்கார வச்சு அவனோட ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லுவான். என்னையும் இப்படி தான் மட்டம் தட்டி பேசுவானுவேன். அதெல்லாம் கண்டே கிடக்கூடாது. நமக்கான மோட்டிவேட் நம்ம தான். என்னால் முடியும் நான் நினச்சேன், அதே மாதிரி நீயும் இருல நண்பா அப்படின்னு எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னான். அவன் சொன்னதை வச்சு நான் மனசில் இன்றைக்கி வச்சு நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி முன்னால் பேசுகிறான் பின்னால் பேசுகிறான் அப்படிலாம் கண்டே கிடாதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. கண்ட நாயெல்லாம் பேசணும். எந்த நாய் பேசுறதையும் மைண்டில் ஏற்றிக்கிடவே வேண்டாம். ஜாலியாக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தெளிவாக பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அவன் பேசுதான் இவன் பேசுதான் அப்படின்லாம் எதுவுமே நினைக்காண்டாம். சரியா, அடுத்த வேலைக்கு டைம் ஆகிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அதில் வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு லீவ் கேட்டிருக்கேன். நாளைக்கு பட்டம் போடக்கு லீவு தாரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே பாய் மக்களே, நாளைக்கு அடுத்த வீடியோவாக சந்திக்கலாம். காலையில் ஊத்தாங்கல் வெட்டின வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேனல் வேலையை முடிச்சுட்டு இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் சேர்ந்தாப்பில் 2 வீடியோவுமே வரும். நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விவசாயம் பிடிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வயசில் யார் யார் விவசாயம் பண்ணுறீங்க, எனக்கு கரெக்டாக 23 வயசு, இந்த வயசில் யாரெல்லாம் விவசாயம் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே பாய் மக்கள்.